இப்போ பாருங்கள், குக்கி பீஸ் ஐ பீஸ் வைக்கலாம். ரைட் சைடு வந்து குக்கி பீஸ் வைக்கிறோம், மேல் பக்கம் வைக்கணும். ஓகேங்களா? ஐ பீஸ் வந்து உள் பக்கம் வைக்கணும். இப்படி வச்சு அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், கொக்கி பீஸு 3 புள்ளியில் அட்டாச் பண்ணுறோம். அட்டாச் பண்ணிட்டோம். எக்ஸஸ் கிளாத்தை கட் பண்ணிட்டோம். இப்போது படி தையல் போடணும். ஃப்ளாட்டாக வச்சு படி தையல் போடணும். படி தையல் போட்டு இங்கே பாருங்கள், இது உள் பக்கம் திருப்பிக்கணும். திருப்பிங்க இது பாருங்கள், இப்படி மடித்து இந்த கிளாத்தை வந்து இந்த தையல் வரைக்கும் மடிச்சுட்டு ஃபுல்லாக உள்ளே விடணும். ஃபுல்லாக இந்த மாதிரி வந்துட்டு இந்த இடத்துல தைக்கணும். தைச்சிட்டு கரெக்டாக மடிங்க, ரிங்கிள்ஸ் விடாமல் தைங்க. ஓகேங்களா? கொக்கி பீஸ் தைச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஐ பீஸ் தைக்கலாம். இதுக்கு ஐ பீஸ்க்கு கீழே தான் வச்சு தைக்கணும். இப்படி உள்ளே வச்சு அட்டாச் பண்ணிடணும். இப்படி மேல் பக்கம் எடுத்து இப்படி மடிச்சுட்டு 1/2 இன்ச் மடித்து இந்த தையல் மேலேயே உட்கார வைக்கணும். பாருங்க, தைச்சிட்டோம். இதை மடிச்சுட்டு 1/2 இன்ச் மடித்து அப்படியே மேலே வச்சு தைக்கணும். ஓகேங்களா? இந்த தையல் மேலேயே வரணும். அப்போ தான் 2 பக்கமும் திருப்போம்னா ஒரே மாதிரி தெரியும். நான் எப்பவுமே இந்த தையல் போட மாட்டேன். டிஸ்டன்ஸ் தையல் ஃபஸ்ட்டு போட்டுக்குவேன், அப்புறமேட் படி தையல் போடுவேன். இது போட்டுட்டு இங்கே பாருங்க, இது போட்டுட்டு அப்படியே எட்ஜில் போட்டுருவாங்க. எட்ஜில் போட்டு ரஃப் அடித்து இறக்கிடுவோம். ஐ பீஸ் இப்போ பாருங்கள், இது பேக் பீஸு மேல் பக்கம் வச்சுருக்கோம். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். இப்படி வச்சுட்டோம். இப்படி பார்த்தோம்னா இதுவும் மேல் பக்கம், இதுவும் மேல் பக்கம், இது உள் பக்கம். ஓகேங்களா? இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது 3 புள்ளியில் ஜாயின் பண்ணணும். இப்படி 2 தையல் போடணும். இப்போ ரஃப்பாக 1 இன்ச்சில் சைடில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நெக் பீஸ் அட்டாச் பண்ணதுக்கு முன்னே கொக்கி பீஸ் ஐ பீஸ் வந்து அப் அண்ட் டவுன் பார்க்கணும். சரிங்களா? இப்படி வச்சு இது பாருங்கள், உள் பக்கம் இருக்குது. இது ஐ பீஸு, இது கொக்கி பீஸு. இப்படி கீழே வந்து லெவலாக வச்சுட்டு இப்படி கீழேருந்து மேலே லெவலாக வச்சுட்டு இங்கே லைட்டாக ட்ரிம் பண்ணணும். ட்ரிம் பண்ணிவிட்டு தான் நம்ம நெக் பீஸ் வைக்கணும். நெக் பீஸ் ரெடி பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்ஷ்மி பேசுகிறேன். இது வந்து ஸ்ட்ரெயிட் பீஸ். ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட் பீஸ் நெக்கு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட்டில் வந்து ரவுண்டு, பேக்கில் பா நெக்கு. ஓகேங்களா? முதல்ல 2ஆக கட் பண்ணிட்டோம். சரிங்களா? இது 1.25 இன்ச் நெக்கு, அதனால் 2ஆக கட் பண்ணிட்டோம். இது 2த்துக்கும் மிடில் மார்க் பண்ணி கட் பண்ணணும். நீங்கள் கட் பண்ணுறதா இருந்தால் இது இங்கே 1.25 வச்சு ஒரு பீஸில் மட்டும் மார்க் பண்ணிட்டு கட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா?
இப்படி 1.25 இன்ச்சில் கட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே கட் பண்ணிக்கோங்க. இந்த இடம் மட்டும் லைட்டாக எக்ஸஸாக இருக்குது, இதை மட்டும் ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நெக் பீஸ் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பாருங்கள், ஸ்ட்ரெயிட் பீஸாக இருந்தால் கூட எக்ஸ் மாதிரி தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா? எதனால் எக்ஸ் மாதிரி ஜாயின் பண்ணுறோன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் பண்ணும்போது அழகாக வரும். சரிங்களா? எக்ஸ் மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இதை அப்படியே திருப்பி போட்டு இது மேலே வைக்கலாம். கரெக்டாக அந்த வீல உட்கார வைங்க. வி எப்படின்னா இங்கே பாருங்கள், இது உட்கார வைக்கும்போது இந்த வீலேருந்து அந்த வீ, அவ்வளோதான். புரியலன்னா ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், தப்பாக தைக்காதீங்க. மெயின் அந்த ஃபினிஷிங் உட்கார வச்சிட்டிங்கன்னா ப்ளவுஸ் அழகாக தெரியும். சரிங்களா? இப்போ தைச்சிட்டோங்களா? இப்போ பாருங்கள், இந்த தைச்சது மேல் பக்கம் வருது. இப்போ வந்து இதில் 1/4 இன்ச்சு மடித்து லென்த்தாக நம்ம ஃபுல்லாகவே தைச்சிடலாம்.